ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோம் கிச்சனில் பார்க்க போகிறது என்னென்னா டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நம்ம ஒவ்வொரு தடவையும் இட்லி அவிக்கிறப்ப சாஃப்டாக வரலன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். டிப் நம்பர் 1, அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, அரிசியும் உளுந்தும் 4:1 அந்த ரேஷியோவில் தான் எடுக்க போகிறீங்க. 4 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து. இந்த ரெண்டையும் தனித்தனியாக ஊற வச்சுருங்க. அரிசியை வெளியே ஊற வச்சுருங்க. உளுந்தை தண்ணி ஊற்றி கட்டாயம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். இந்த ரெண்டையும் முதலையே நல்லா கழுநீர் பிழிஞ்சு தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றி ஊற வைங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மினிமம் 3 ஹவர்ஸ் இது ஊறட்டும். அப்படி ஊறினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நீங்கள் உளுந்து தான் ஆட்டணும். அப்படி நீங்கள் உளுந்து ஆட்டுறப்ப அந்த சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா ஐஸ் வாட்டரோ அப்படி இல்லை ஐஸ் க்யூப்ஸோ சேர்த்து நீங்கள் ஆட்டிக்கோங்க. நீங்கள் உளுந்து ஆட்டி ஃபஸ்ட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பஞ்சு போல் இருக்கும். மினிமம் 30 மினிட்ஸ் நீங்கள் ஆட்டணும். இப்படி ஆட்டி எடுக்கிறப்ப உங்கள் உளுந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் அரிசியை 15 நிமிஷம் ஆட்டுங்க. அப்படி ஆட்டினீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். கடைசியில் ரெண்டையும் அரிசியும் உளுந்தையும் ஒன்றா கிரைண்டர்லேயே போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சோடனே மாவை நல்லா கைட்டையே ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா அடித்து பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் உளுந்து நல்லா ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் மாவு புளிக்க வைக்கிறப்ப எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் ஊற்றி நீங்கள் புளிக்க வைக்க வேண்டாம். ஒரு 4 அல்லது 2 பாக்ஸில் நீங்கள் தனித்தனியாக ஊற்றி வச்சுருங்க. உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ நீங்கள் மாவை எடுத்து புளிக்க வச்சுக்கோங்க. அப்படின்னா உங்கள் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும், புளிப்பு ஏறாமையே இருக்கும். சப்போஸ் நீங்கள் தோசைக்கு ஊற்றுறீங்க அப்படின்னா கட்டாயம் ஒரு கையில் பச்சரிசி சேர்த்துக்கோங்க. அப்படி பச்சரிசி சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா மொறுன்னு தோசை நல்லா செவக்க வரும். பட் பச்சரிசி சேர்த்து நீங்கள் ஆட்டினீங்கன்னா அதிக நாளைக்கு நீங்கள் வச்சுருக்க முடியாது, வேகமாக மாவு புளிச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இதுக்கு மேலேயும் உங்கள் இட்லி சாஃப்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இட்லியும் உளுந்தும் வாங்குகிற கடையை மாற்றணும். அப்படி நீங்கள் மாற்றினா தான் உங்களுக்கு நல்ல அருமையான சாஃப்டான இட்லி கிடைக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சாஃப்டான இட்லிக்கு நான் கேரண்டி. இந்த வீடியோ பிடிச்சா ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டு கைப்பக்குவம் உங்கள் வீட்டிலும் கமக்கட்டும். வாழ்க வளமுடன்.